அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பொது தமிழில் பகுதி ஆ இலக்கண பகுதியை பார்த்து முடிச்சுட்டு அதற்கான தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததாக இலக்கியம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அது கூடவே 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகள் ஒவ்வொரு வகுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6, 7, 8 முடிச்சுட்டு இப்போ 9ஆம் வகுப்பு போயிட்டு இருக்கோம். இந்த தமிழ் பாடக்குறிப்பானது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மட்டுமில்லாமல் டெட் எக்ஸாம் விரைவில் கால்ஃபர் ஆக போகுது, அந்த எக்ஸாமுக்கு தேவைப்படும். அடுத்ததாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியர், அதாவது தமிழ் தகுதி தேர்வு, எந்த ஒரு அரசு பொது தேர்வு இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம் அதற்கும் பயன்படும். அடுத்ததாக இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களும் அறிவிப்பானை வெளியில வந்துருச்சு. அதுக்கும் 30 வினாக்கள் தமிழிலிருந்து வந்திருக்கு. அது 6 முதல் 12ஆம் வகுப்பு இதுல இருந்து தான் 30 வினாக்கள் வரும். அதனால அதற்கும் தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் TNUSRB இதுக்கும் தமிழ் இருக்குங்கிறதால எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் இந்த 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் கட்டாயம். அதனால கூடுதலாக இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த தமிழுக்கு அடுத்ததாக நாம நடப்பு நிகழ்வுகள் 2023 ஜனவரியிலிருந்து பார்க்குறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு கடந்த 2 ஆண்டுகளாக நடந்த நிகழ்வுகள் வரலாம். நாம காலம் கருதி 2023 ஜனவரியிலிருந்து பார்க்க இருக்கிறோம். அதன் பிறகு நேரம் கிடைச்சதுன்னா 2023க்கு முன்னாடி இருக்கிறதையும் நாம பார்க்கலாம். அதன் பிறகு ஆப்டிடியூட் பார்க்குறோம். கடைசியாக தான் ஜிகே பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெட்டீரியல் கேட்டாங்க. அதாவது அமௌண்ட் இருக்கிறவங்க பணம் கட்டிட்டு வாங்குறாங்க, அமௌண்ட் இல்லாதவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கோம். அது மூலியமா நீங்கள் எங்களுக்கு சில உதவிகளை செய்ய வேண்டியிருக்கு. அது என்ன திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு நபர் எங்களுடைய ஒரு மெட்டீரியல் வேணும் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு நபர் 10 சப்ஸ்கிரைபர் 10 நண்பர்களை சப்ஸ்கிரைபரா எங்களுக்கு சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டுட்டு அதற்கான ப்ரூஃப் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நபர் ஒரு 10 வீடியோவை முழுமையாக பார்த்துருக்கணும். அதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கும். என்னைக்கு எப்போ பார்த்துருக்கீங்க, உங்களால் எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எங்களுக்கு நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த மெட்டீரியல் கேட்டாலும் சரி அதை நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப தயாராக இருக்கிறோம். அதனால் அமௌண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை. பட் ஏதோ எங்களுடைய சேனல் மக்களிடத்தில் விரைவில் ரீச் ஆகணும். இப்போ நாம் ஆரம்பித்து ஒரு 4 மாதங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த 4 மாதத்தில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 1100 சப்ஸ்கிரைபரை வந்துட்டாங்க. இன்னும் அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் இந்த இலவச மெட்டீரியலை உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இதை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நண்பர்களை சேர்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அனுப்புகிறோம். இப்போ இன்றைய காணொளியில் 9ஆம் வகுப்பு இயல் 8 காணலாம். இதில் உரைநடை பெரியாரின் சிந்தனைகள். சிறப்பு பெயர்கள்: வெண்தாடி வேந்தர், வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன், ஈரோட்டு சிங்கம், தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலை நோக்காளர், மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர். பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது அவரது பகுத்தறிவு. சிறப்பு பெயர்கள்: வெண்தாடி வேந்தர், வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன், ஈரோட்டு சிங்கம், தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலை நோக்காளர் அப்படின்னு நம்ம யாரை சிறப்பு பெயரை அழைக்கிறோம் அப்படின்னா பெரியார் அவங்கள தான் இந்த சிறப்பு பெயரால் அழைக்கிறோம். அடுத்ததாக மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழர்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர் பெரியார். பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது அவரது பகுத்தறிவு.
பெரியார் எதெல்லாம் எதிர்த்தாரு அப்படின்னா, இந்தி திணிப்பை எதிர்த்திருப்பாங்க, குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மனக்கொடை, மனப்பாடத்துக்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையை அறவே எதிர்த்தார். எழுத்து சீர்திருத்தம். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும். அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கைக்கொள்ள வேண்டும் என்று கூறியது யாருன்னா பெரியார் அவர்கள். உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை பாருங்க, இதுதான் அவர் செய்த சீர்திருத்தம். ஐ என்பதை ஆ இ. நம்ம ஸ்கூல்ல லெட்டர் எழுதும்போது நம்ம படிக்கும் போதெல்லாம் ஐயா அப்படின்னு எழுதும். இதுல நிறைய தப்பு சொல்லுவாங்க. ஐயா, அது பெரியார் காலத்துல தான் அவர் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஐக்கு பதிலா ஆ இ ஆ அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப நான் லெட்டர் எழுதும் போதெல்லாம் இது எழுதணுமா அதை எழுதணுமான்னு ஒரு சந்தேகம் வந்து இருக்கும்பொழுது ஆசிரியர்கள் என்ன அடிச்சிருக்காங்க, இப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு. ஆனா இப்பதான் தெரியுது, அந்த எழுத்து சீர்திருத்தம் நடைமுறையில் இருந்தது அவங்களுக்கு வந்து தெரியாம என்ன அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஐயான்னு எழுதும்போது இது தவறு, இப்படிதான் எழுதணும் அப்படின்னு என்ன சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம்? உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் அவ்வை அவ் என்பதை அவ் எனவும் சீரமைத்தார் ஔவையார். சில எழுத்துக்களின் மாற்று எழுத்துருக்களையும் வரி வடிவம் உருவாக்கினார். எடுத்துக்காட்டு, அண்ணா என்பதை நாம் இதுக்கு முன்னாடி பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்துக்கு முன்னாடி இந்த அண்ணா, இப்போ நம்ம அண்ணா அப்படிங்கறது இப்படி எழுதுறோம். இந்த எழுத்து சீர்திருத்தத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தாத்தாங்க அப்பாங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் இப்படி எழுதியிருப்பாங்க அண்ணா அப்படின்னு. அது கீழே எடுத்துக்காட்டு பார்க்குறோம். இதுதான் அவர் செய்த எழுத்து சீர்திருத்தம். அவர் என்னென்ன சீர்திருத்தம் செஞ்சாரு அதற்கான இதை பாருங்க. நான் பெரியார் எழுத்து சீர்திருத்தத்துக்கு முன்னாடி இது இப்படிதான் பயன்படுத்தணும். ஆனா இன்று நான் இப்படி பயன்படுத்துறோம். நை இப்படி பயன்படுத்துறோம். நே நே நோ லை அண்ணாமலை. இது இந்த வார்த்தை எப்போ வந்துச்சு அப்படின்னா, நம்ம இது பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணாமலை திரைப்படத்தில் அந்த நேம் வந்தது போல் எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ணாமலை, லை, ரா, ரே, இந்த வார்த்தைகள் எல்லாமே பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்திற்கு முன்பு இருந்த எழுத்துகள். அவர் சீர்திருத்தம் செய்ததற்கு பின் நாம பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் இதுதான். அதான் ரீசன் சொல்லியிருப்பாரு, காலத்திற்கேற்ப நாமும் எழுத்துக்களை மாற்றி அமைத்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த சீர்திருத்தம் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1978 தமிழக அரசு இவருடைய சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியது. 78க்கு பிறகு இது நடைமுறையில் வந்தது. இவரின் முக்கிய கூற்றுகள் பார்த்தோம் அப்படின்னா, நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை முக்கியம். மெய் எழுத்துகளில் சிலவற்றை குறைப்பதன் மூலம் தமிழ் எழுத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவில் முன்னேறும். சமூக வளர்ச்சிக்கு கல்வியே சிறந்த கருவி. சிக்கனத்தை வலியுறுத்தியவர். அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார். பெண்கள் நலத்தை பற்றி என்ன சொல்லியிருப்பார்னா, நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முக்கியம். வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும். இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் கூடாது. கைம்பெண்களுக்கு மறுமணம். குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று பெண்களுக்காக இவர் சில முக்கிய கோட்பாடுகளை உருவாக்கினார். பெரியார் விதைத்த விதைகள் என்னென்ன அப்படின்னா, கல்வி, வேலை வாய்ப்பில் சம உரிமை, கலப்பு திருமணம், குடும்ப நலத்திட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை, சீர்திருத்த திருமண ஏற்பு, இது எல்லாமே அவர் விதைத்த விதைகள். இவர் பெற்ற பட்டங்கள் 13/11/1938 சென்னை பெண்கள் மாநாட்டில் பெரியார் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக 27/6/1970
யுனெஸ்கோ நிறுவனம் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டம் இவருக்கு வழங்கியது. இவர் நடத்திய இயக்கமும் இதழ்களும். இவர் தோற்றுவித்த இயக்கம் என்ன அப்படின்னா சுயமரியாதை இயக்கம். தோற்றுவித்த ஆண்டு 1925. சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார். தோற்றுவித்த ஆண்டு 1925. இவர் நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை என்ற தமிழ் இதழ்களும் ரிவோல்ட் எனும் ஆங்கில இதழையும் நடத்தியிருப்பார். பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனித நேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒலி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கான மாமருந்து. இவருடைய உருவம் மற்றும் செயலை பார்த்து பாரதிதாசன் அவங்க ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் அப்படிங்கிறது பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடிய பாடல். அடுத்ததாக செய்யுள் ஒளியின் அழைப்பு அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். பாடல் வரி என்ன அப்படின்னா, பிறவி இருளை துளைத்து பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து என்ற பாடலை பாடினது யார் அப்படின்னா நான் பிச்சைமூர்த்தி அவர்கள். இப்பாடலில் உள்ள பொருள்கள் விண் வானம், ரவி கதிரவன், கமுகு பாக்கு. இலக்கண குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர். இது எல்லாமே உருவகத்தை குறிக்கக்கூடியது. பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர் உருவகம். பகுபத உறுப்பிலக்கணம். வேண்டி எப்படி பிரிக்கலாம்னா வேண்டு இது பகுதி கூட்டல் ஈ வினையெச்ச விகுதி. போகிறது போ கூட்டல் கிரு கூட்டல் ஆ கூட்டல் து. இதில் போ அப்படிங்கிறது பகுதி, கிரு நிகழ்கால இடைநிலை, ஆ சாரியை, து ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அடுத்ததாக மலர்ச்சி. மலர் கூட்டல் இச்சி கூட்டல் சி. மலர் அப்படிங்கிறது பகுதி, இச்சி அப்படிங்கிறது பெயர் இடைநிலை, சி அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. இயற்கையும் வாழ்க்கையும் அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சைமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அதாவது வள்ளிக்கண்ணன் அப்படிங்க சொல்லியிருப்பாங்க. எதுல சொல்லியிருப்பாருன்னா புது கவிதையின் வளர்ச்சியும் தோற்றமும் அப்படிங்கிற நூல்ல தான் வள்ளிக்கண்ணன் பிச்சைமூர்த்தியின் கவிதையை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்ததாக பிச்சைமூர்த்தியுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கிறோம். ஆரம்பத்தில் வழக்கறிஞர் பணி, பின்னர் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராக இருந்திருப்பாங்க. இவர் நடத்திய இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்திருப்பாரு. ஹனுமான், நவ இந்தியா என்ற இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்துள்ளார். முதல் சிறுகதை பார்த்தோம்னா சயின்ஸுக்கு பலி. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். பிகு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியுள்ளார். பாரதியின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இவரை புதுக்கவியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. புது கவிதையின் வேறு பெயர்கள் எப்படிலாம் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சில பெயர்கள் சொல்லியிருப்பாரு. இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படின்னு புது கவிதைக்கு இவர் வேறு பெயர்களை சூட்டியிருப்பார். அடுத்த செய்யுள் தாவோ தே ஜிங். பாடல் வரிகள் ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன அப்படின்னு இந்த பாடல் வரியில் இருக்கும். இலக்கண குறிப்பு பாண்டம் பாண்டமாக அடுக்கு தொடர், வாயிலும் சன்னலும் என்னும்மை. பகுபத உறுப்பிலக்கணம் இணைகின்றன, இணை கூட்டல் கின்று கூட்டல் அன் கூட்டல் அ இணைகின்றன. இணை பகுதி, கின்று நிகழ்கால இடைநிலை, அ சாரியை, அ பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஆசிரியர் குறிப்பு லா ஓட்ஸு. இவர் ஒரு சீன எழுத்தாளர். வாழ்ந்த காலம் பொது ஆண்டுக்கு முன், அதாவது 2ஆம் நூற்றாண்டு. மெய்யியலாளர், கன்ஃபூசியஸுடன் சமகாலத்தவர். சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது அக்காலம்.
தாவோயியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர் தான் இந்த லாவோட்சு. இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்தார். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்ஃபூசியஸ் சிந்தித்திருப்பார். இன்மை என்றும் எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் அவரு. இப்பாடலை தமிழில் மொழிபெயர்த்தது யாருன்னா சி மணி அவர்கள். இது சீன பாடல். இந்த பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி. அடுத்ததாக செய்யுள் யசோதர காவியம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. இப்பாடலில் உள்ள பொருள்கள் அறம் நற்செயல், வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் மேற்கொண்ட நன்னெறி. இலக்கண குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா காக்க, நோக்குக, போக்குக, ஆக்குக இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம் காக்க, கா கூட்டல் இக்கு கூட்டல் க, கா பகுதி, இக் சந்தி, கா வியங்கோல் வினைமுற்று விகுதி. யசோதர காவியம் நூல் குறிப்பு. ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. இது பேசிக்காவே வடமொழியை சார்ந்தது. இது தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு நூல். இந்த மொழிபெயர்ப்பு செஞ்சது யாரு அப்படின்னு தெரியல, ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை. ஆனா சமண முனி ஒருவரால் இந்த நூலை எழுதி இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. யசோதரன் எந்த நாட்டு மன்னன்? அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. இதுல மொத்தம் 5 சருக்கங்கள், 320 அல்லது 330 பாடல்கள் அப்படின்னு வரையறுக்கிறாங்க. தெளிவா ஒரு முடிவை சொல்லல. 320 இருக்கலாம் அல்லது 330 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா திடமா சொல்லலாம் 5 சருக்கங்கள் இருக்குது அப்படின்னு உறுதியா சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்ம யசோதர காவியத்தை பற்றிய குறிப்புகள். அடுத்து விரிவானம். மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற தலைப்பில் நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதியது. நா. முத்துக்குமார் அவர்கள் சமீபத்தில் அதாவது மஞ்சக்காமலை நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒரு சிறந்த திரைப்பட பாடலாசிரியர். அவங்க ஒரு கடிதம் தன்னுடைய இதை கடிதமா எழுதியிருப்பாங்க. யாருக்குன்னா தன்னுடைய மகனுக்கு. அதை பத்தி பார்க்கிறோம். தகவல்கள் ஒன்றும் அதிகமா இல்லை, இருந்தாலும் முக்கிய சில வரிகளை மட்டும், அவர் மேற்கோள் காட்டின வரிகளை மட்டும் ஒரு சில வரிகளை பார்க்கிறோம். உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் என்பது தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்று வள்ளுவர் சொன்னதாக இவர் இது உள்ள சொல்லியிருப்பாங்க. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர் வாரும் உற்சவம் அப்படிங்கிறது தான் இந்த கடிதத்தில் அவர் மெயினா சொல்லியிருக்கிறக்கூடிய ஒரு வரி. இந்த வரியை சொன்னதுன்னா முத்துக்குமார் அவர்கள். கடிதம் வடிவில் இலக்கியம் படைத்தோர் யார் யார் இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கிறோம். தாகூர், நேரு, டிகேசி, வள்ளிக்கண்ணன், அண்ணா, மூவா, கு. அழகிரிசாமி, கி. ராஜநாராயணன் இவங்க எல்லாமே கடிதம் வடிவில் தம்முடைய இலக்கியத்தை படைத்திருப்பாங்க. அடுத்ததாக கற்கண்டில் பார்க்க இருப்பது யாப்பிலக்கணம். கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம். யாப்பின் உறுப்புகள் மொத்தம் 6. அது என்னென்ன அப்படின்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இவை யாப்பின் உறுப்புகளாகும். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துகள் குறில், நெடில், ஒற்று என 3 வகையாக பிரிக்கிறோம். இது எதன் அடிப்படையில் அப்படின்னா யாப்பிலக்கண அடிப்படையில். எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 3 வகையா. என்ன அப்படின்னா குறில், நெடில், ஒற்று என 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்ப நாம யாப்பின் உறுப்புகளான ஒவ்வொன்றா பார்க்க இருக்கிறோம். எழுத்து அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வகுப்பிலே பார்த்திருப்போம். எழுத்து. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அசை. எழுத்துக்களால் ஆனது. அசை அப்படிங்கிறது பல எழுத்துக்களால் ஆனது. ஓர் எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ ஆனது, அதுதான் நிற்பதுதான் அசை அப்படின்னு சொல்றோம். இந்த அசையை அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்னு நேரசை, மற்றொன்று நிறையசை. அசை பிரிப்பில் ஒற்றெழுத்தை கணக்கிடுவது இல்லை. நேரசை எதெல்லாம் நேரசையில வருது அப்படின்னா தனிக்குறில் வந்தால் அது நேரசை, தனிக்குறில் உடன் ஒற்று சேர்ந்து வந்தாலும் அது நேரசை. அடுத்ததா தனி நெடில் நேரசை, தனி நெடிலுடன் ஒற்று வந்தாலும் அது நேரசை. ப, பல்,
பா பால், இவை நேரசை. அடுத்ததாக நிறையசை. நிறையசை எதெல்லாம் வாய்ப்பு அப்படின்னா, இரு குறில் வரலாம், இரு குறில் தனித்து வரலாம், அணி. இரு குறிலுடன் ஒரு ஒற்று சேர்ந்து வரலாம், அணில். அடுத்ததாக குறிலும் நெடிலும் வரலாம், விழா. குறில் நெடில் ஒற்று சேர்ந்து வரலாம், விழார். இவை நிறையசை. அப்ப அசை இரண்டு வகைப்படும், நேரசை நிறையசை. அந்த நேரசை என்னென்ன, நிறையசை என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்க இருப்பது சீர். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கையை தான் என்னன்னு சொல்றோம், சீர் அப்படின்னு சொல்றோம். இதுவே பாடலில் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும். இதனுடைய வகைகள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சீருடைய வகைகள் 4 வகையா பிரிக்கிறோம். ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை அப்படின்னு 4 வகையா மொத்தமா பிரிக்கிறோம். நேர் என்பதோடு உகரம் முடிவது நேர்பு. நேர் என்பதோடு உகரம் முடிஞ்சிச்சுன்னா அதை நேர்பு அப்படின்னு சொல்றோம். நிறை என்பதோடு உகரம் முடிவதை நிறைபு என்கிறோம். இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். சீர் ஒன்றின் அசை பிரிப்பில் தனி மெய்யெழுத்து வந்தாலோ 2 மெய்யெழுத்துகள் இணைந்து வந்தாலோ அசையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எடுத்துக்காட்டு சொல்றோம். ஆள் அப்படின்னா நேரசை. இது இரு மாத்திரை அளவே கொள்ள வேண்டும். இல் அப்படிங்கிறது அழகு பெறாது. நம்ம ஏற்கனவே அங்க சொல்லியிருந்தோம், மேல அசை பிரிப்புல சொல்லியிருப்போம். ஆள் அப்படிங்கிறது நேரசை, இரு மாத்திரை அளவு. நெடிலுக்கு நம்ம 2 மாத்திரைகள் சொல்லியிருப்போம். 2 மாத்திரை அளவே இதுக்கு வரும். இதுல என்னன்னு சொல்றோம், இல் அப்படிங்கிறது அழகு பெறாமல் வரும், ஒற்றெழுத்து அழகு பெறாதுன்னு சொல்லியிருப்போம். எங்க சொல்லியிருப்போங்க பாருங்க, அசை பிரிப்பில் ஒற்றெழுத்தை கணக்கிடுவது இல்லை சொல்லியிருக்கோம்ல, அதுதாங்க சொல்லியிருப்போம். அடுத்ததாக எடுத்துக்காட்டுல இகைச்சி, இது நிறையசைக்கு சொல்லியிருப்போம். இது எத்தனை 2 மாத்திரை அளவே தான் ஒலிக்கும். இதில் வரக்கூடிய இழ் இச் அழகு பெறாது. அடுத்தது ஆசிரிய பாவிற்கு உரிய சீர் எது அப்படின்னா இயற் சீர் தான், அதாவது ஆசிரிய உரிச்சீர். இப்ப நாம பாக்குறது ஓரசை சீர் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம். அசை, அதற்கான வாய்ப்பாடு. நேர், நாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நேர். அசை நேர், வாய்ப்பாடு நாள். நிறை அப்படிங்கிறது அசை, அதோடைய வாய்ப்பாடு மலர். நேர்பு அப்படிங்கிறது காசு. நிறைபு அப்படிங்கிறது பிறப்பு. இவை ஓரசை சீர்கள். அடுத்ததாக ஈரசை சீர்கள் என்னென்ன அப்படின்னா, ஈரசை சீருடைய வேறு பெயர்கள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, இயற் சீர், ஆசிரிய உரிச்சீர். இவை ஈரசை சீர்கள். இதோடைய அசையை பார்க்கிறோம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா. இது ரெண்டுமே என்னன்னு சொல்றோம், மாச்சீர் அப்படின்னு சொல்றோம். மா அப்படின்னு சொல்றதால ரெண்டுமே மாவுல முடிவதால் இதை மாச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, மாச்சீர். நிறை நிறை அப்படின்னா கருவிலம், நேர் நிறை அப்படின்னா இது கூவிலம். இது விலம் அப்படின்னு முடிவதால் இதை விளச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பார்த்தோம் அப்படின்னா ரெண்டிலுமே, அதாவது இங்க வரக்கூடியது நேர் நிறை வரும், அது கூட நேர் நிறையுடன் நேர் வருவது மாச்சீர். நேர், அதாவது நேர் நிறையுடன் நிறை வருவது விளச்சீர். இதான் ஈரசை சீர்கள். அடுத்ததாக மூவசை சீர்கள் என்னென்ன அப்படின்னா, அந்த ஈரசைக்குடன் இறுதியாக என்ன வரும், நேர் வந்தால் அது என்ன. இப்ப நம்ம மேல பார்த்தது ஈரசை சீர்கள். அந்த ஈரசை சீர் 4 வகை 4 பார்த்திருந்தோம். அந்த 4உடன் நேர் வந்தால் அது காய். பாருங்க, அந்த 4உடன் நேர் வந்தால் அது காய். அந்த 4உடன் நிறை இறுதியாக வந்தால் அது கனி. அதான் இதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. என்ன அப்படின்னா, ஈரசை சீர் மேல பார்த்தோம்,
ஈரசை சீர் நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை அப்படிங்கிறது ஈரசை சீர்கள். இந்த ஈரசை சீர்களுக்கு மூவசையாக நேர் வந்தால் அது காய், ஒவ்வொன்றுடன் காய் வரும். அந்த ஈரசை சீர்களுடன் இறுதியில் நிறை வந்தால் அது கனி. பார்க்கலாமா? நேர் 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 தேமாங்காய். எல்லாமே காயின்னு வந்தா என்னன்னு சொல்றோம்? காயின்னு வந்தாலும் இந்த கடைசி என்ன வரணும்? நேர் தான் வரும். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். இவை காய்ச்சீர்கள். அதனாலதான் நம்ம மேல சொல்லியிருப்போம் இவை காய்ச்சீர்கள். அடுத்ததாக கனிச்சீர்கள், ஈரசை சீர்களுடன் நிறை வந்துதல். நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. இவை மூவசை சீர்கள். காய் சீர்களை வெண் சீர்கள் என்றும் கூறுவர். சரி, அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல். எப்படி ஒரு செய்யுள் கொடுத்திருந்தாங்கன்னா அது எப்படி அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல்? வெண்பாவில் இயற் சீரும் வெண் சீரும் மட்டுமே வரும், பிற சீர்கள் வாரா. தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும், பிற தலைகள் வாரா. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசை சீர்களில் முடியும். ஒரு திருக்குறள் நம்ம அலகிட்டு வாய்ப்பாடுல பிரிக்கிறோம். என்ன குறள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பிறர் நாணத்தக்கது தான் நாணா நாயின் அறம் நாணத்தக்க துடைத்து அப்படிங்கிற திருக்குறள் பார்க்கிறோம். இத சீர் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி அசையா பிரிச்சு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு எழுதுறோம் பாருங்க. பிறர் உற்று வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கோடை போட்டுற வேண்டியதான். குறியில் வந்தாலும் ஒரு கோடை போட்டுற வேண்டியதான். இதான் ரூல். நம்ம மேலே பார்த்துருந்தோம் இது இப்படிலாம் பிரிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஒற்று வரும்பொழுது பிறர் ஒற்று வந்துருச்சா, அடுத்தது நான் நெடில் வந்தாலே ஒரு கோடு போட்டுற வேண்டியதான். அடுத்தது ஒரு ஒற்று வந்ததால பிரிச்சு வரணும். அப்ப என்னன்னு சொல்லியிருந்தோம்? இரு குறியிலுடன் ஒற்று என்னது? நிறை. அடுத்தது நெடில் வந்தா நேர். அடுத்தது குறியிலுடன் ஒற்று நேர். அப்ப நிறை நேர் நேர், நிறை நேர் நேர் அப்படின்னா என்ன சொல்லணும்? கடைசியாக நேர் வந்தாலே அது காய்ச்சீருடையது, காயில தான் முடியும். அப்ப நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நிறை நிறை கருவிலம், நேர் நிறை குவிலம். அப்போ இதுல என்ன வருது? நேர் நேர் நிறை நேர். நிறை நேர்னா என்னன்னு சொன்னோம்? புளிமா. அது கூட நேர் வந்ததால் காய்சீர் புளிமாங்காய். அடுத்ததாக தக்கது. என்ன பண்ணலாம்? ஒற்று வந்தால் கோடு போட்டுற வேண்டியதான். அப்போ தக்கு அப்படிங்கறத என்னன்னு சொல்றோம்? குறியிலுடன் ஒற்று. குறியிலுடன் ஒற்றுன்னு என்ன சொன்னோம்? நேர். அப்போ குறியிலுடன் ஒற்று நேர். கது, இரண்டு குறியல்கள் வருவது தனித்து வந்தாலும் இரண்டு குறியல்கள் ஒற்றுடன் வந்தாலும் என்னன்னு சொன்னோம்? நிறை. அப்ப நிறை. அப்ப நேர் நிறை என்னது? இது ஈரசை சீர்கள் கூவிலம். அடுத்ததாக தான் நானா. தான் கோடு நெடில் கோடு நெடில் கோடு. தான் அப்படிங்கிறது நேர். நா நெடில் வந்துச்சுன்னா அதுவும் நேர் நேர். மூணுமே நேர் நேர் நேர். நேர் இறுதியா வந்ததால நேர் என்னன்னு சொல்றோம்? காய் சீர்ல வரும். அப்ப நேர் நேர் தேமா தேமாங்காய். அடுத்தது நாயின். நா நெடில் வந்தா கோடு போட சொன்னோம், நா. அடுத்ததாக இன். இன்னு என்னன்னு சொன்னோம்? நா அப்படிங்கிறது நேர். தனிக்குறியலுடன் ஒற்று வருவதும் நேர். அப்ப நேர் நேர் தேமா. அறம் நாண. அறம் அப்படிங்கிறது நிறை. நா அப்படிங்கிறது நேர். நத் அப்படிங்கிறது நேர் புளிமாங்காய். அடுத்தது தக்க. தக் நேர், க நேர், நேர் நேர் தேமா. கடைசியாக தான் அந்த ஓரசை சீர்கள். ஓரசை சீர்கள் பார்த்துருந்தோம்ல. ஓரசை சீர்கள் என்னென்ன வரும்? நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு வந்திருக்கும். அப்போ பிறப்பு அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு? துடைத்து சொல்றோமா? துடைத்து. இதை பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? துடைத் து. இது நிறை. நிறையுடன் பூ வருதல்.
அப்போ இது என்ன சொல்றோம்? நிறைவு. நிறைவு வந்துச்சுன்னா அது பிறப்பு. இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, பாருங்க, இங்க இருக்கக்கூடிய வார்த்தை இது போல இருக்கும். அதுதான் அப்படி சொல்றது. பிறப்பு அப்படின்னா து, ர, ஒற்று வருதா? இப்பு, து. அடுத்தது ஒரு வார்த்தை. இந்த விதிகள் புரியல அப்படின்னா இந்த இதை பண்ணலாம். நாள் அப்படிங்கும்பொழுது அந்த 2 வார்த்தை தான் அங்க வரும். நாள். மலர் அப்படிங்கும்போது 3 வார்த்தை, 3 எழுத்து கடைசியாக ஒற்று வரும். காசு அப்படிங்கும்போது நெடில் குறில் வரும். பிறப்பு அப்படிங்கும்போது குறில் ஒற்று குறில் அப்படி வரும். அப்ப துடைத்து. இது பிறப்பு, ஓரசை சீர். அடுத்ததாக தலை. பாடலில் நின்ற சீரினை ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தான் தலை அப்படின்னு சொல்றோம். பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் பொருந்துதலை தலை. தலை மொத்தம் 7 வகைப்படும். நேருன்றாசிரிய தலை, மாமுன் நேர். மாமுன் நேர் அப்படிங்கிறது நேருன்றாசிரிய தலை. நிறையுன்றாசிரிய தலை அப்படிங்கிறது விலமுன் நிறை. இயற்சீர் வெண்டலை, மாமுன் நிறை அல்லது விலமுன் நேர். வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறது காய்முன் நேர். களித்தலை அப்படிங்கிறது காய்முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலை அப்படிங்கிறது கனிமுன் நிறை. ஒன்றாத வஞ்சித்தலை அப்படிங்கிறது கனிமுன் நேர். இவை தலைகள் மொத்தம் 7. அடுத்ததாக அடி. 2 அடி, இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது தான் அடி அப்படின்னு சொல்றோம். 2 சீர்கள், 2ற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது. அதனுடைய வகை பொறுத்து 5 வகையாக பிரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வரிகளை பொறுத்து அதை 5 வகையாக பிரிக்கிறோம். 2 சீர்கள் குரலடி. சிந்தடி அப்படின்னா 3 சீர்கள். அளவடி அப்படின்னா 4 சீர்கள். 5 சீர்கள் இருந்துச்சுன்னா அது நெடிலடி. 6 மற்றும் 6க்கு மேற்பட்ட சீர்கள் இருந்துச்சுன்னா அது கழி நெடிலடி. அதனுடைய வகை சந்தனயம். இதுல பார்க்கும்போது நமக்கு தெரியும். குரலடி அப்படிங்கிறது என்ன? 2 சீர்கள். சிந்தடி 3 சீர்கள். அளவடி 4 சீர்கள். நெடிலடி 5 சீர்கள். கழி நெடிலடி 6 மற்றும் 6க்கு மேற்பட்ட சீர்கள். அடுத்ததாக தொடை அப்படின்னா தொடுத்தல் என்று பொருள். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை. இதனுடைய வகைகள் மொத்தம் 8. முதலாவதாக மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இயைபு அப்படின்னா அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது தான் இயைபு அப்படின்னு சொல்றோம். இதோட எடுத்துக்காட்டு வானரங்கள் மந்தியோடு கொஞ்சும். மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இதுதான் என்னன்னு சொல்றோம்? இயைபுன்னு சொல்றோம். 4வதாக அளபெடை, 5 முரண், 6 இரட்டை, 7 அந்தாதி, 8 செந்தொடை. அப்போ தொடைகள் மொத்தம் 8 வகைப்படும். அடுத்ததாக மதிப்பீட்டு வினாக்கள். கூற்று: பெரியார் உயிர் எழுத்துகளில் ஐ என்பதனை ஐ எனவும் ஔ என்பதை ஔ எனவும் சீரமைத்தார். காரணம், சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று கூறினார். இது 2 கூற்றுகளுமே சரி. இந்த கூற்றுகளில் கூற்று சரியானது, காரணம் தவறு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இக்குறளில் ஈற்று சீரின் வாய்ப்பாடு எது? விடை பிறப்பு. முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பம் உருவகிப்பது எதனை? முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பமாக உருவகிப்பது எதனை அப்படின்னா துணிவை. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது என்பதுதான் இதனுடைய விடை. அதாவது பானையின் வெற்றிடமே நமக்கு
பயன்படுகிறது என்பது கொடுக்கப்பட்ட வாக்கியம். இந்த வாக்கியத்திற்கு சரியான வினா எது அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது, பானை எதனால் பயன்படுகிறது, பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது. அப்போ கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கு சரியான வினா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது சரியான விடை. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. அடுத்ததாக, ஞானம் என்பதின் பொருள் யாது? ஞானம் என்றால் அறிவு என்று பொருள்படும். மொழியை ஆள்வோம். பாடல் வரிகள்: இருத்தல் எனும் சமுத்திரம் அந்த பேரிலிருந்து வந்தது. இந்த பாடல் வரி எழுதியது உமர் கய்யாம். நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே என்று சொன்னவர் உமர் கய்யாம். அடுத்ததாக, ஜாம்ஷித் மாயக்கிண்ணம் பற்றிய தகவல்கள். ஜாம்ஷித் பாரசீக புராணங்களில் வரும் ஒரு புகழ்பெற்ற அரசர். இவர் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஜாம்ஷித் மாயக்கிண்ணம் முக்காலத்தையும் காட்டக்கூடியதாக நம்பப்பட்டது. நயம் பாராட்டுதலில் உள்ள பாடல்: திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடு மலை என்று பாடியவர் குமரகுருபரர். மொழியோடு விளையாடு. பொருத்தமான வாய்ப்பாடுகளை கூறுதல். பகலவன். இதில் பொருத்தமான வாய்ப்பாடுகளை பிரித்து எழுதுங்கள். அடுத்ததாக, அகராதியில் காண்க. வயம் என்றால் வலிமை, வெற்றி, வேட்கை. ஓதம் என்றால் வெள்ளம், கடல் அலை, ஒளி. பொலிதல் என்றால் செழித்தல், பெருகுதல், மிகுதல். துலக்கல் என்றால் விளக்கம், ஒளி, மெருகு, தெளிவு. நடலை என்றால் வஞ்சனை, துன்பம், பொய்மை. அடுத்தது, வினை தொகைகளை பொருத்தி எழுதுக. வளர்தமிழ், விளைநிலம், குளிர்காற்று, விரிவானம், உயர்மதில், நீள்வீதி, கரை விளக்கு, மூடுபனி, வளர்பிறை, தளிர்ப்பு. இது எல்லாமே வினை தொகைகள். இதற்கான வாக்கியங்களில் அமைத்து எழுதுதல். வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. தளிர் பூங்கொடிகளும் விளை நிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன. நீள் வீதிகள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. மெல்ல வீசும் குளிர்காற்றும் வளர்தமிழ் புகழ் பாடுகிறது. தொலைவில் கலங்கரை விளக்கின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிர செய்கிறது. இதுதான் இந்த வினைத்தொகைகளுக்கான சரியான பொருத்தப்பட்ட வாக்கியங்கள். அடுத்ததாக, பொருத்துக. நேர் நேர் நிறை. நிறை என்னன்னு சொல்லியிருந்தோம் நம்ம கடைசியாக. நேர் நேர் நிறை. ஒன்னுக்கு ஈ. தேமாங்கனி. நிறை வந்தாலே அது எது சொல்லியிருந்தோம்? கனி தான் வரணும். அப்போ ஒன்னுக்கு ஈ. ரெண்டுக்கு நேர் வந்தா அது என்னது? காய் வரக்கூடியது. காய் வரக்கூடியது ரெண்டு இருக்கு. இதுல தேமாங்காய், கூவிலங்காய். அப்போ இதுல நிறை நிறை எப்படின்னா என்ன வரும்? நிறை நிறை என்றால் கூவிலம். அப்போ கூவிலங்காய். நேர் நிறை என்றால் கூவிலம். நிறை நிறை கருவிலம். நேர் 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 தேமாங்காய். அடுத்ததாக, கலை சொற்களை அறிவோம். எழுத்து சீர்திருத்தம், ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துரு, ஃபாண்ட். மெய்யியல், தத்துவம், அதாவது பிலாசபி. அசை, சிலபல். இயைபு தொடை, ரைமிங், ரைம். அறிவை விரிவு செய். நூல்களும் ஆசிரியர்களும். பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலை எழுதியவர் வே. ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை, SP சட்டர்ஜி. இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் வி. மு. சாம்பசிவன். தங்கைக்கு மு. வரதராசன். தம்பிக்கு அறிஞர் அண்ணா. இப்போ இதுவரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பில் உள்ள இயல் 8 பார்த்திருந்தோம். அடுத்த காணொளியில் இயல் 9 காணலாம். நன்றி, வணக்கம்.